வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டா மேனி கிடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சாரோர் தமக்கு. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். அதாவது காதலுக்கும் ஜோதிடத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். காதலில் வெற்றி அல்லது தோல்வி பெற கிரகங்களுடைய தாக்கத்தை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு ஜாதகருக்கு காதல் ஏற்பட வேண்டுமென்றால் எந்த வகை காதலாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 5இல் நின்ற கிரகம், 5ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 5ஆம் அதிபதியுடன் இணைந்த கிரகங்கள் மற்றும் புதன் கேது சம்பந்தமே காதலுக்கான முக்கிய அமைப்பாகும். புதனும் கேதுவும் எந்த பாகத்தில் சேர்க்கை இருக்கிறது, தொடர்பு இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்தால் ஒருவருக்கு காதல் எப்படி அமையும், காதலின் மூலம் திருமணம் நடக்குமா என்றெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். 12 பாவகங்களில் ஏன் 5ஆம் பாவகத்தை காதலுக்கு ஒப்பிடுகிறார்கள் என ஆய்வு செய்தால் 5ஆம் இடம்தான் ஒருவருடைய உள்ளுணர்வு, ஆழ் மனசு மற்றும் பூர்வ ஜென்ம தொடர்ச்சி, பூர்வ ஜென்ம வினையினுடைய தாக்கங்கள், அதனுடைய உணர்வு, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்வு, இவற்றையெல்லாம் 5ஆம் பாவகம்தான் சொல்கிறது. 5ஆம் பாவகத்தில் இருக்கும் கிரகங்கள் மற்றும் 5ஆம் பாவகத்துடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் எப்படிப்பட்டான காதலை ஒருவருக்கு உருவாக்கும் என்று பார்ப்போம். 5ஆம் பாவத்துடன் சூரியன் சம்பந்தம் இருந்தால் ஒருவருடைய கனவுக்கும் கற்பனைக்கும் காரகமாக சூரியன் விளங்குகிறார். அதாவது ஒருவருடைய ஆழ்மனதில் இருக்கும் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை சந்தித்தால் கண்டிப்பாக அவருக்கு காதல் வந்துவிடும். ஆனால் அது கௌரவமான காதலாக இருக்கும். எளிதில் தன் மனதில் உள்ள உணர்வை கண்டிப்பாக இவர்கள் வெளிக்காட்ட மாட்டார்கள். அதேபோல் 5ஆம் பாவத்துடன் சந்திரன் சம்பந்தம் ஏற்பட்டால் மனோகாரகன், உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனால் மன சஞ்சலத்தால் ஈர்ப்பு ஏற்பட்டு காதல் அவருக்கு வந்துவிடும். அதாவது மனசஞ்சலம், திருட்டுத்தனம், ஈர்ப்பு இது போன்ற காரணங்களால் ஒருவருக்கு காதல் ஏற்படும். பாலுறவு தூண்டுதலாலும் நடுத்தர வயதினருக்கு ஏற்படும் முறையற்ற காதல், எளிதில் தன் உணர்வை எதிர்ப்பாளினருக்கு தெரிவிப்பார்கள். இந்த அமைப்பெல்லாம் சந்திரனால் ஏற்படும். அதேபோல் 5ஆம் பாவத்துடன் செவ்வாய் சம்பந்தம் ஏற்பட்டால் இவருக்கு மிக அசட்டு தைரியத்துடன் காதலை தெரிவிப்பார்கள். எந்த செயலாக இருந்தாலும் அதை செயல்படுத்த தைரியம் மிக அவசியம். அதன்படி காதலுக்கும் திருமணத்திற்கும் தைரியத்தை வழங்கக்கூடியவர் செவ்வாய் கிரகம். அதேபோல் புதன் காதலுக்கு காரகிரகம் புதன். ஒருவருக்கொருவர் புரிதலை ஏற்படுத்துபவர் புதன் பகவான். புதன் இல்லாமல் காதல் இல்லை. நல்ல காதல், தீய காதல் என்ற இரண்டுக்குமே புதன் பகவான் தான் காரணம். புதனுடன் இணையும் கிரகத்திற்கு ஏற்ப காதலினுடைய தன்மையில் மாற்றம் இருக்கும். அடுத்ததாக குரு பகவான். அதாவது ஒரு பிரமிக்கத்தக்க செயல்களை செய்தவர்கள் மீது வரும் பண்பான காதல், எளிதில் வெளியே தெரியாத மதிப்பான காதல் என்ற 2 காதலுக்கும் குரு பகவான் காரணம் வைக்கிறார். அதாவது ஒழுக்கமான வகையில் காதலை தெரிவிப்பார்கள்.
அதேபோல் சுக்கிரன் என்றால் ஒருவனுடைய ஆடம்பரம், அழகு, அலங்காரத்தால் ஈர்க்கப்பட்டு காதலை வெளிப்படுத்துவார். வசதி வாய்ப்பை பார்த்து வரக்கூடிய காதல், இளம் வயது ஆடம்பர காதலுக்கெல்லாம் சுக்கிர பகவானை காரணம் வைக்கிறார். அடுத்ததாக வாலிப வயதுக்கு பிறகு வரும் காதலுக்கு சனி பகவான் காரணம் வைக்கிறார். அதேபோல் இந்த காதலால் ஏற்படும் அவமானத்திற்கும் இந்த சனி பகவான் காரணம். மதம் மாறிய காதல், குலம், ஜாதி, அதாவது இயல்புக்கு எதிர்மாறான காதலுக்கு இந்த ராகு பகவான் காரகம் வைக்கிறார். தவறான உறவுக்கும் சட்டத்துக்கு புறம்பான செயல்களுக்கும் ராகு பகவான் காரகம் வைக்கிறார். கேது பகவான் சமூக வலைத்தளங்கள் மற்றும் காதல் வலையை வீசக்கூடிய கிரகங்கள், சட்ட ரீதியான பதிவு திருமணத்தை நடத்தக்கூடிய கிரகமெல்லாம் இந்த கேது பகவான். அடுத்ததாக 5ஆம் அதிபதி 12 பாவங்களில் எந்தெந்த பாவத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட காதல் உணர்வுகளை ஏற்படுத்தும் என்று பார்க்கிறோம். 5ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்தால் அவருக்கு காதல் உணர்வு மிக அதிகமாக இருக்கும். திருமணமானாலும் மீண்டும் மற்றவரிடம் காதல் உணர்வு ஏற்படும். 5ஆம் அதிபதி 2இல் அமர்ந்தால் சம்பாதிக்கும் பொழுது அல்லது சம்பாதிக்க ஆரம்பிக்கும் காலத்தில் காதல் ஏற்படும். காதலுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தினர் இவருடைய காதலுக்கு உதவுவார்கள். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் முடியும். திருமணத்திற்கு பிறகும் நண்பர்கள் எனும் போர்வையில் ஒரு காதல் கண்டிப்பாக இவருக்கு இருக்கும். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட காதல் அமையும் என்றால், இனக்கவர்ச்சியால் ஒரு காதல் ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் அவருக்கு ஏற்படும். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவருடன் காதல் உறவில் இருப்பார்கள். 3ஆம் பாவம் காதலை வளர்க்கும் என்பதால் காதலுக்கான ஆதாரத்தை வைத்து மிரட்டுவது போன்ற சம்பவங்கள் நடக்கும். இந்த அமைப்பு இருவருக்கும் கௌரவமான குடும்ப பெண்கள், பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த இளம் பருவத்தினருக்கு தகவல் தொடர்பு மற்றும் நட்பு ஏற்படுகிறது. இதன் உச்சகட்டமாக தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். இந்த 5ஆம் அதிபதி 3இல் இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும். அடுத்ததாக 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் தாய் வழி சொந்தம் அல்லது தன் வீட்டுக்கு அருகில் இருக்கும் நண்பருடன் மற்றும் தனது வட்டாரத்தில் காதல் ஏற்படும். ஒருவனுடைய ஒழுக்கத்தின் மேல் மற்றவருக்கு வரும் சந்தேகம் பிரிவினுக்கு காரணமாக அமைகிறது. அதாவது இந்த அமைப்பில் சிலர் முன்னாள் காதலியை மறுமணம் செய்து கொள்கிறார்கள். 5ஆம் அதிபதி 5இல் அமர்ந்தால் அடுத்தடுத்து காதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் எந்த வயதிலும் காதல் உணர்வுடன் இருப்பார்கள். ஆழ்மன உணர்ச்சியை தூண்டும் சம்பவங்கள் இவருடைய அடுத்தடுத்த காதலுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. தனது ரோல் மாடலாக நினைக்கும் நபர்கள், சமுதாய அந்தஸ்துள்ள நபர்கள், சினிமா நடிகர், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், இவர்கள் மீது இவர்களுக்கு காதல் ஏற்படும். அவர்களுடன் மனதால் மானசீகமாக குடும்பம் நடத்துவார்கள். அடுத்ததாக 5ஆம் அதிபதி 6இல் அமர்ந்தால் காதல் திருமணத்தில் நிறுத்தாமல் வம்பு வழக்குகளில் நிறுத்தும். இவர்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குடும்பத்துடன் பழகி 2 குடும்பத்திற்கும் தீராத பகையை ஏற்படுத்துவார்கள். இந்த அமைப்புகள் பிள்ளைகளின் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். எதிர்ப்பாலினத்துடன் பிரச்சனை செய்வார்கள். 5ஆம் அதிபதி 6இல் அமர்ந்தால் இந்த நிலை ஏற்படும். 5ஆம் அதிபதி 7இல் அமர்ந்தால் கண்டிப்பாக காதலுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்து திருமணத்தில் முடியும். பூர்வ ஜென்ம கர்ம பந்தத்தால் தொடர்ந்த காதல் திருமணம் என்று கூற வேண்டும். சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் திருமணம் கூட நடக்கும். சிலருக்கு குடும்பத்தின் நெருங்கிய உறவுகள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட திருமணம் நடக்கும். பிறகு காதலர்களாக மாறுவார்கள். எது எப்படி இருந்தாலும் 5 மற்றும் 7 சம்பந்தம் இருப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் காதலர்களாகவே வாழ்வார்கள். இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணம் என்று கூறலாம். அடுத்ததாக
5 மற்றும் 8ஆம் இடம் சம்பந்தம் இருப்பவர்கள் காதலிப்பது மிகவும் தவறு. அவமானம் என்று கருதுவார்கள். இந்த 5ஆம் 8ஆம் இடம் சம்பந்தம் இருப்பவர்கள் எளிதில் காதலிக்க மாட்டார்கள். காதலிப்பதே தவறு என்று நினைப்பார்கள். 5ஆம் அதிபதி 9இல் அமர்ந்தால் அந்நிய மொழி மற்றும் அந்நிய மதத்துடன், அதாவது வேற்று மதம் கொண்டவர்களுடன் காதல், கலப்பு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. உயர்கல்வி கற்க போகும் இடங்களில் காதல் வரும். தன்னை விட தகுதியானவர்களிடம் காதலை வெளிப்படுத்துவார். அடுத்ததாக 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பவர்களுக்கு வேலைக்கு செல்லும் இடத்திலும் தொழில் பார்க்கும் இடத்திலும் காதல் வரும். காதலுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் வரும். இதற்கு விரோதிகள் இருப்பார்கள். நெருங்கிய உறவினர்கள் கூட இதனால் பகைவராக மாறுவார்கள். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகரின் காதல் திருமணத்தில் முடியும். காதலால் பெரும் மகிழ்ச்சி ஏற்படும். சிறப்பான திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் முறைகேடான உறவை மட்டுமே அடைய நினைப்பார்கள். அதாவது அசிங்கம், அவமானம், நிம்மதியின்மை இதையெல்லாம் இவர்கள் அனுபவிக்க நேரிடும். இதன் உச்சகட்டமாக தற்கொலை கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.